ஈரான் கையில் அணு ஆயுதம் இருந்தால் அது தங்களை தாக்கும் அபாயம் உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார். அமெரிக்காவின் புளோரிடாவில் பேசிய ட்ரம்ப், ஈரான் அணு ஆயுத சக்தியாக உருவெடுத்தால் மிக விரைவாக அதை இஸ்ரேல் மீது பயன்படுத்தும் என தெரிவித்தார். அடுத்து மேற்காசிய நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் தாக்கப்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்த ட்ரம்ப், அடுத்தபடியாக அமெரிக்காதான் தாக்கப்படும் என கூறினார். இதுபோன்ற நிலை ஏற்பட அனுமதிக்க முடியாது என்றும் ட்ரம்ப் கூறினார். ஈரான் அணு ஆயுத வலிமையை பெறுவதை தடுப்பதற்காக அதன் மீது போர், பொருளாதார தடை என பல வழிகளில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வரும் போரை நிறுத்த வலியுறுத்தி வாஷிங்டனில் இளைஞர் ஒருவர் வினோத போராட்டம் மேற்கொண்டுள்ளார். வாஷிங்டனில் உள்ள புகழ்பெற்ற ஃபெட்ரிக்ஸ் டக்ளஸ் பாலத்தின் பக்கவாட்டு சுவர் மீது ஏறிய அவர் அங்கிருந்து பதிவு ஒன்றை இட்டுள்ளார். ஈரான் மீதான போரை நிறுத்துவதுடன் ஏஐ தொழில்நுட்ப பயன்பாட்டுக்கும் தடை விதிக்க வேண்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஏஐ தொழில்நுட்பம் மனித குலத்திற்கே எதிரியாக மாறும் என்றும் இதை தடை செய்ய உலக நாடுகளை கேட்டுக்கொள்வதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே பிரம்மாண்டமான பக்கவாட்டு சுவர் மீது ஏறியவரை மீட்க காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. ஒரு பாதையில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ள தனது 5000 வீரர்களை திரும்பப் பெறுவதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. ஈரான் போர் விவகாரத்தில் அமெரிக்காவின் செயல்பாடுகளை ஜெர்மனி அதிபர் மெர்ஸ் விமர்சித்ததை தொடர்ந்து அமெரிக்கா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஈரான் முதலில் நேட்டோ நாடுகள் உதவ மறுப்பதை கண்டித்து வரும் ட்ரம்ப் தனது நாட்டின் நலனுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பையும் நேட்டோ நாடுகளின் ஒற்றுமையையும் பாதிக்கும் என்று கருதப்படுகிறது.